ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026ல நம்மகிட்ட முக்கியமா ஒரு காலேஜ் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. மதுரையில இருக்க அமெரிக்கன் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் கேட்டிருந்தவங்களுக்கு மதுரை அமெரிக்கன் காலேஜ் வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் ஆயிருச்சு. அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே ஓப்பன் பண்ணிருக்காங்க. மதுரையில இருக்க அமெரிக்கன் காலேஜை பத்தி கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்க எய்டட் ப்ரோக்ராமுக்குமே சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுமே சரி, உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல ஆயிருச்சு. இங்க என்னென்ன கோர்சஸ்ல இருக்கு, இதுல எய்டட்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, பிஜில என்னென்ன கோர்சஸ் இருக்கு, நீங்களா ஒவ்வொரு கோர்ஸ் டீட்டெயில் என்னென்ன தகவல கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்றது, நீங்களா இந்த காலேஜ்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தேவைப்படும், என்ன டீடைல்ஸ்ல அபிஷியலா வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, எல்லா டீடைல்ஸுமே கம்ப்ளீட்டா நான் பார்க்க போறோம். எப்படி அப்ளை பண்றது வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். அமெரிக்கன் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மதுரையில இருக்கு. அமெரிக்கன் காலேஜோட வெப்சைட் american.edu.in இதுதான் வந்து அமெரிக்கன் காலேஜோட வெப்சைட். இதுல நீங்க அட்மிஷன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே டீடைல்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டா இதான் அட்மிஷன்ஸ் பேஜ். இதுல நீங்க வந்து யூஜி அண்ட் பிஜி நீங்க அப்ளை பண்றதுன்னா நீங்க டேரக்டா நீங்க அப்ளை பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கோர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அது ஒரு வியா மொபைல் வெரிஃபிகேஷன் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். தென் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், தென் பேமெண்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றது. சரிங்களா? நீங்க வந்து போட்டோகிராஃபி இமேஜஸ் வந்து எப்படின்னா 50 to 1 கேபிக்குள்ள நீங்க இருக்கணும். நீங்க 200 to 230 பிக்சல் இருக்கணும். தென் இமேஜஸ் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கேபிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் பேமெண்ட் வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, தென் யூபிஐ வாலெட் மூலமா நீங்க பண்ணலாம். தென் அனௌன்ஸ்மெண்ட்ல ஒவ்வொரு டீடைல்ஸும் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னில இருந்தே நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எமர்ஜென்சி பிசிக்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. உங்களுக்கு May 12 வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எய்டட் ப்ரோக்ராம் சொல்லிருக்காங்க. தென் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் எய்டட் ப்ரோக்ராம் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட்ல எம்ஏ யூஜில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இருக்கு. தென் பிஏ இங்கிலீஷ் இருக்கு. தென் பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மீடியம், எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் இருக்கு. தென் பிஏ ரிலிஜியன் philosophy and sociology இருக்கு. தென் பிகாம், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி பிசிக்ஸ். எம்எஸ்சி பிசிக்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு May 12 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் யூஜி வந்து 8 to 1:30 அப்படி 1:10 அப்படின்னு சொல்றது 1:10 டைம் பார்த்தீங்கன்னா தென் பிஏ ஹிந்தி, பிஏ பிரெஞ்சு, தென் பிஏ இங்கிலீஷ், தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஐடி, தென் பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ், தென் பிஎஸ்சி சைக்காலஜி, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து மார்னிங் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி யூஜியில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், தென் பிஏ எக்கனாமிக்ஸ், தென் பிகாம் சிஏ, பிகாம் ஐடி, பிகாம் பிஏ, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, தென் பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன், பிசிஏ, பிபிஇ. இதெல்லாம் வந்து ஈவினிங் சொல்லிருக்காங்க. தென் மார்னிங் பிஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்காம், எம்எஸ்சி சோஷியல் ஒர்க்கு, then MSc microbiology, then MSc food science, then MSc visual communication, MSc applied psychology, then MCA and MBA. Then eveningல பாத்தீங்கன்னா MBA English, MSc mathematics, physics, chemistry and data science சொல்றாங்க. Then PhD programs பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே வந்து ஈவினிங்ல சொல்றாங்க. தென் சேட்டலைட் கேம்பஸ்ல உங்களுக்கு வந்து என்னென்ன அனதர் கேம்பஸ் சேட்டலைட் கேம்பஸ் சொல்லிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல பிபிஏ மெரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. தென் பிஏ இங்கிலீஷ், பிகாம் சிஏ, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி ஏஐ இருக்கு. தென் பிபிஏ, பிசிஏ, தென் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, தென் பிஏ ஹிஸ்டரி, தென் பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் ஃபேஷன் இருக்கு. போஸ்ட் கிராஜுவேஷன்ல எம்பிஏ, தென் எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அவைலபிளா இருக்கு. சரிங்களா? தென் அது கம்யூனிட்டி காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெக்கேஷனல் ப்ரோக்ராம்ல 3 இயர்ஸ் கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தென் மெடிக்கல், லேப் டெக்னாலஜி, அக்வாகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங்,
மீடியா டெக்னாலஜி, இந்த ஹெல்த் அண்ட் சானிடேஷன்ஸ் இருக்கு, ஹாரிகல்ச்சர் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? நீங்க அட்மிஷன்ஸ் நீங்க பண்றது மெயின் கேம்பஸ் நீங்க அப்ளை பண்ண தனி நம்பர் கொடுத்தாங்க, சேட்டலைட் கேம்பஸ் வந்து தனி நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனித்தனியாவே நீங்க அப்ளை பண்ணது மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட்டா வந்து பாஸ்போர்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கோர்ஸ் தனித்தனியா உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க பாஸ்போர்ட்ல ஃபுல் டீடைல்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இல்ல பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன இது பண்றாங்க இல்ல எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ்ல இருந்து ஃபீஸ் டீடைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்ல கம்ப்ளீட்டா எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஹாஸ்டல் ஃபீஸஸ் என்ன, ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபீஸ் வந்து எவ்வளவு வருது, ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல அண்டர் கிராஜுவேட் எய்டட் கோர்ஸ் கொடுங்க, அதே செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்மே உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அதை நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ப்ரோக்ராமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேட்டலைட் கேம்பஸ் என்ன, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம், கம்யூனிட்டி காலேஜ் பிபிஏ, எம்சிஏ, சரிங்களா, ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? நீங்க அப்ளை பண்றவங்க நீங்க டேரக்டா வந்து இப்ப அப்ளை அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுங்க. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்டா நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா வச்சு நீங்க அதை வச்சு நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க யூஜி ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேம், இனிஷியல் கொடுத்துருங்க, மொபைல் நம்பர், தென் மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கேப்சர் பண்ணி ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க சைன் இன் கொடுங்க. நீங்க சைன் பண்ணி நீங்க உங்களோட மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி ஏதோ வச்சு நீங்க லாகின் பண்ணி டேட் ஆஃப் பர்த் கேப்சா கொடுத்து சைன் இன் கொடுத்தா சைன் இன் ஆயிரும். அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராமுக்குமே சேம் அதே இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கப்புறம் ஆன்லைன் ப்ராசஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணினா அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்கிறது. நீங்க இப்போ ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு தனியாவே இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க ஏதாவது செக் பண்ணிக்கலாம். நீங்க பாஸ்போர்ட்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ப்ரோக்ராம் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்க செலக்ஷன்ஸ் வந்து எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கும். நீங்க இதுலயுமே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல அதே கேம்பஸ் டீடைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீடைல்ஸும் டீடைலா அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க எல்லாமே காலேஜ் பத்தி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த ப்ரொசீஜர்ஸ் பத்தி நீங்க பேஸ் டீடைல்ஸ் எல்லாமே அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வெப்சைட் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லா எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதோட லாஸ்ட் டேட் எதுவுமே வந்து அட் பிரசன்ட் இதுல வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. லாஸ்ட் டேட் நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் எதுவுமே இல்லை. பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி மேத் சாரி ஒரே ஒரு கோர்ஸ் பிசிக்ஸ் மட்டும்தான் அட் ப்ரெசென்ட் எய்டட் ப்ரோக்ராம் மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் டேட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட்ஸ் வந்து நீங்க அடுத்த வெப்சைட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களா உங்க அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் வந்து இதுல இல்ல. நீங்க மேக்ஸிமம் வந்து எய்டட் ப்ரோக்ராம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 1 வீக் வந்து டைம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இப்போ நோட் பண்ணிக்க, அமெரிக்கன் காலேஜஸ்ல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளை பண்றவங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்க மார்க் வந்து அப்டேட் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற காலேஜ் தகவல் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் கவுண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து எந்த காலேஜ் பண்ணணும் சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பம் வேணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த காலேஜ் மட்டும் பார்ப்போம். மீண்டும் வேற வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.